ஹலோ கோஸ்டீஸ், எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி ட்ரீட்டாக ஒரு வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த தீபாவளி பர்ச்சேசிங் அண்டு கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் குட்டியாக ஒரு 2 ஸ்டோரி வந்துருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்டோரி தான். இந்த 2 ஸ்டோரியும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம். ஏன்னா தொடர்ந்து 2 நாள், அதாவது ஒரு நாள் விட்டு விட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்குது வழக்கமாக இருக்குது. இந்த 2 நாளை விட்டோம் அப்படின்னா 3 நாளுக்கு அப்புறமா தான் ஒரு வீடியோ வரும். ஸோ வேமான அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு எங்களோட தீபாவளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரியே இந்த வீடியோ தீபாவளி அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். திவ்யா ஜெயராமன், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. திவ்யா, நீங்கள் எங்களோட ஒரு வேல்யூபிளான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கோஷ்டி. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்குறேன். ஒரு நாள் கூட தவறாமல், ஒரு வீடியோ கூட தவறாமல் கமெண்ட் பண்ணுறதுல இவங்களும் ஒருத்தவங்க. நேற்று, அதாவது முந்தா நேற்று நம்ம போட்டிருந்த அந்த லாஸ்ட் ஸ்டோரியில் நீங்கள் தீபாவளி எதுமா வீடியோ போடுவீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது பிரபாகரன். பட் நீங்கள் எனக்கு அடுத்த வீடியோவில் எனக்கு ஒரு விஷ் மட்டும் பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு தான் என்னோடய பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே திவ்யா. நீங்கள் எப்போயுமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அண்டு கோஸ்டீஸ், நீங்களுமே அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் ஸ்ரீலங்காவில் கொலம்போங்கிற பகுதிங்க. கொலம்போவை சேர்ந்த யாழினிங்கிற பொண்ணு தான் எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் கொலம்போங்கிறது ஒரு மெயினான ஒரு ஏரியாவாங்க. இந்த யாழினிங்கிற பொண்ணு சின்ன வயசுலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க அங்கே தான் படிச்சிருக்கிறாங்க. இப்போ காலேஜுக்காக வேற ஒரு மாவட்டத்தில் போய் படிக்க போகிறாங்க. அதாவது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சி, திருச்சி டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் இந்த விருதுநகர் மாவட்டம், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, டிஸ்ட்ரிக்டாக இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் நிறைய மாவட்டங்கள் வாரியாக இருக்குமாங்க. இவங்க இருக்கிற கொலம்போலேருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு போய் படிக்க போகிறாங்க. அங்கே டோட்டலாகவே இந்த ஹாஸ்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வேற மாதிரி இருக்குமாங்க. யாழினி மாதிரியே அந்த ஹாஸ்டலுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பொண்ணுங்க படிக்க வருவாங்களாம். ஸ்ரீலங்காவில் இருந்து மட்டும் இல்லைங்க, வேற நாடுகள்ல இருந்து கூட வருவாங்களாம் அங்கே படிக்கிறதுக்காக. யாழினி தங்கி படிச்ச அந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அஸ் யூசுவல் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஹாஸ்டல் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகளில் நம்ம ஹாஸ்டல்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க தங்கி படிச்ச அந்த ஹாஸ்டலோட அமைப்பு ஒரு தனி வீடு மாதிரி தான் இருக்குமாங்க. இந்த வீடும் காலேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமா. காலேஜே வீடு மாதிரி தான் இருக்குமா. அங்க தங்கி படிக்கணுமா. ஒரு ரூமுக்கு 4ல இருந்து 6 பேர் தங்குற மாதிரி இருக்குமாங்க. அந்த ஹாஸ்டல்ல ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்காதான், காமனா வெளியே வச்சிருப்பாங்களாம். டாய்லெட் தனியா, பாத்ரூம் தனியா இருக்குமாங்க. இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மொத்தம் 4 ரூம் இருக்குமாங்க. ஒரு ரூமுக்கு 2 பேர், 8 பேர் இருப்பாங்களாம். இது ஒரு தனி வீடு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையாங்க. கீழே 2 ரூம் இருக்குமாங்க. சைடில் ஸ்டெப்ஸ் போகுமா, அதாவது வீட்டுக்கு வெளியவே ஸ்டெப்ஸ் போகுமா. மேலே ஏறி போனா மேலே 2 ரூம் இருக்குமா. இந்த கீழே இருக்கிற 2 ரூமுக்கு காமனா கீழேயே ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் இருக்குமா. மேலே இருக்கிற அந்த ஃப்ளோருக்கு, அதாவது இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மேலே போனோன்னையும் அங்க ஒரு காரிடார் மாதிரி இருக்குமாங்க. இந்த 2 ரூமுக்கு டோர் வெளியே இருக்குன்னா அந்த கார்னர்ல ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் இருக்குமா. அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துல தான் அந்த வேஸ்டேஜ் பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்களாம். அதாவது இவங்க யூஸ் பண்ண அந்த நாப்கின்ஸ், அப்புறம் குப்பைகள் எல்லாத்தையுமே போட்டு வைக்கிற இடமும் அங்கதான், அந்த டாய்லெட்டுக்கு வெளியே தான் இருக்குமா. அதனாலேயே நைட் நேரம் போறதுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குமாங்க. யாழினி இந்த ஹாஸ்டலுக்கு போன புதுசுல அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் செட் ஆகல. அதாவது யாருன்னே தெரியாத பொண்ணுங்க கூட டக்குன்னு அவங்க அட்டாச் ஆகல. போக போக இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து எல்லாருமே ஹாப்பியா லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஒரு லீவ் வந்துருக்குதுங்க. நம்ம ஊர்லலாம் இந்த பூஜா ஹாலிடேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு பூஜா ஹாலிடேஸ் வந்துருக்குது. இதுக்காக அடுத்த நாள் நைட்டு எல்லாருமே கிளம்ப போகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறதுக்காக உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு முழுக்க யாருமே தூங்கலையாங்க. உட்காந்து எப்பயுமே அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்களாம். எப்பவுமே இவங்க நைட்டு தூங்குறதுக்கு 11 மணிக்கு மேலே தான் ஆகும்.
இன்றைக்கி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க, நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. சரி ஓகேடி, எப்படினாலும் இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எல்லோரும் மீட் பண்ண போகிறோம், எல்லாருமே உட்காந்து கொஞ்சம் ஜாலியாக விளாட்லாமான்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது யாழினியோட ஃப்ரெண்டு மகிழினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, கோஸ்ட் ஸ்டோரிஸ் பேசலாமா, அதாவது உங்கள் லைஃப்பில் நடந்த எதனா ரியல் லைஃப் இன்சிடென்ட் இருக்குதா, ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக கேட்க இவங்க எல்லாருமே சீரியஸாக அதில் உட்காந்துடுறாங்க. அங்கே உட்காந்துருக்கிற 8 பேருக்குமே ஒவ்வொரு கோஸ்ட் அனுபவம் இருக்குதாங்க. இதை ஒவ்வொருத்தராக சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மகிழினி இருக்காங்க இல்லையா, இந்த டாபிக் ஆரம்பிச்ச பொண்ணு, அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்த ஏரியா திடீர்னு இந்த மாதிரி இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க அவங்க வீட்டுக்கு வெளியே. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கிளம்பி இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிருச்சு. சூப்பரா இருக்கும், நம்ம 8 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரே ரூம்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ மகிழினி இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஹாரர் இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகிழினியும் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பொண்ணு தான். அவங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு ஸ்கூல் லைஃப், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தாங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலோட அமைப்பும் கிட்டத்தட்ட இவங்க இப்ப இருக்கிறாங்க இல்லையா, இதே ஹாஸ்டலோட அமைப்பு தானா, இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 4 ரூம் இருக்குமா, மேலே 4 ரூம் கீழே 4 ரூம் அந்த மாதிரி இருக்குமா. ஸ்கூல் தனியாக இருக்குமா. இங்கே இவங்க படிக்கிறது ஒரு டுட்டோரியல் காலேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைப்பில் தான் இவங்க சொல்லும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அவங்க படித்த ஸ்கூல் வந்து தனியாக ஒரு பில்டிங் இருக்கும். மகிழினி படித்த அந்த ஹாஸ்டலில் பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டன்ஸில் இருக்குமாங்க. நான் இங்கே சொன்னேன் இல்லையா, ஒரு காரிடார் மாதிரி இருக்கும், வெளியே தான் பாத்ரூம் இருக்குன்னு. அங்கே நம்ம நார்மலாக ஒரு ஹாஸ்டலில் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி லேடிஸ் ஹாஸ்டல்லாம் அந்த மாதிரி தான் தனியாக வச்சுருப்பாங்களாம். 2 பாத்ரூம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குமா. அங்கே நைட்டு ஒரு 12-12:30 மகிழினி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எழுப்பியிருக்கிறாங்க. எந்திரி, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது, நான் வெளியே போனேன், ஏதோ கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, யாரோ அங்கே பாத்ரூமுக்கு வெளியவே நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் வரியான்னு சொல்லும்போது, ஏண்டி பயமாக இருக்குன்னா நீ ஏண்டி என்னை எழுப்புற, வேற யாராச்சும் எழுப்ப வேண்டியதானு சொல்லும்போது, இல்லடி எனக்கு பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் வந்தானா நல்லா இருக்குன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ரொம்பவே கெஞ்சி கேட்டு தான் கூட்டு போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த பாத்ரூம் கிட்டையும் போயிடுறாங்க. அந்த பொண்ணு இந்த ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. மகிழினி வெளியவே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, இந்த பொண்ணு உள்ளே போய்கிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. வாட்டர் அந்த டேப் ஓப்பன் பண்ணுற சவுண்டுலாம் கேட்குது, பாத்ரூம் யூஸ் பண்ணுற அந்த சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்குது, தண்ணி சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவே வெளியே வரவே இல்லை. மகிழினி சவுண்டை கொடுக்குறாங்க, அடியே என்னடி பண்ணிட்டு இருக்க, வெளியே வாடி, தூக்கம் வருது, எவ்வளவு நேரமா போயிட்டு இருப்ப வான்னு சொல்லும் போது உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இந்த டாய்லெட்ல இருந்து திடீர்னு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி இவங்களை அறியாமலே ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி மகிழினிக்கு அவங்களோட வாழ்க்கையில நடந்ததே கிடையாதான். பயமா இருந்திருக்குது. தனியா நிக்கிறாங்க காரிடார்ல. நைட்டு ஒரு 11:30 to 12 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? மயான அமைதி. திடீர்னு யாரோ ஒருத்தர் இந்த பொண்ணோட ஷோல்டர்ல கை வச்சிருக்கிறாங்க, தூக்கி போட்டிருக்குது. பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போனாங்க இல்லையா ஒரு பொண்ணு, மகிழினியை எழுப்பி பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு மகிழினிக்கு பேக் சைடில் நிற்கிறாங்களாம். என்னடி இந்த நேரத்தில் இங்கே நடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களாம். ஏய் லூசா, நீ தானடி என்னை கூட்டு வந்த, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது, அங்கே யாரோ நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே என்னை கூட்டு வந்த, ரெஸ்ட் ரூம்குள்ளே தானே நீ போன, எப்படி வெளியே வந்தேன்னு கேட்க அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்கு. இங்கே பாரு விளையாடாத, நானே கீழே ரூமில் வந்து சீனியர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ தான் மேலே வரேன், அப்படியே ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன், சும்மா எதனா காமெடி பண்ணிட்டு இருக்காத, ப்ராங்க் பண்ணாதன்னு சொல்லும் போது இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே இந்த மாதிரி ஒரு வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி விட்டா அந்த பக்கெட்டில் விழுகும் இல்லையா, அந்த தண்ணி சத்தம் கேட்டிருக்குது. 2 பேருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. இப்போதான் அந்த கீழே போன பொண்ணு, இந்த சீனியர் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அதாவது மகிழினி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தவங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து கொட்டி பயமா இருக்குது. மகிழினி வாடி ஓடிடலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கும் போது, இருடி யார் இருக்காங்கன்னு பார்த்துடலான்னு சொல்லி ஒரு சின்ன ஹோல் இருக்குமாங்க அந்த டாய்லெட்ல. இந்த ஹோல் வழியா மகிழினி பார்க்கும்போது ஒட்டகத்தோட கால் இருக்கு பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு கால் உள்ள இருந்திருக்குது. யாரோ ஒருத்தவங்க நடமாடிட்டு இருந்திருக்காங்க அந்த டாய்லெட்டுக்குள்ள. இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அடிவேர்லாம் கலக்கி போய் அங்கிருந்து கத்திட்டு ஓடி வந்திருக்காங்க. 2 பொண்ணுங்களுமே அங்கிருந்து கத்திட்டு ஓடி வரதை பார்த்து அந்த ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற எல்லாருமே வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க, என்னமோ எதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களுக்கு நடந்ததை அவங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, இந்த ஹாஸ்டல்ல இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது,
நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒவ்வொருத்தராக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே காமனாக சொல்கிற அந்த விஷயம், இந்த ஒட்டக கால் மாதிரியான ஒரு ஜந்துவை, அதாவது மனுஷன் கிடையாது, ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவத்தை, அதுவும் இந்த காலை மட்டும் பார்த்ததா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின ஒரு ஐடியா மகிழினிக்கு கிடையவே கிடையாது. ஆனால் சில யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சில யூடியூபர்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம், அதாவது இந்த ஜின் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி உருவத்துலேயும் வரும், இந்த மாதிரி உருவத்தில் நான் பார்த்துருக்குறேன், இந்த பேயோட இடத்துக்கெலாம் போயே போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டியிருக்கிறாங்க அவங்களோட வீடியோஸில், நான் பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு ஜின் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லி இப்போது ப்ரெசண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கதையாக. இவங்க சொல்லி முடிக்கும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்துருது. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகிக்கிறாங்க நம்மளோட ஹாஸ்டல்லே நடக்கிற மாதிரி. அதுக்கு ஏற்ற மாதிரியே மகிழினி இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது கரண்ட் கட் ஆயிருக்குதுங்க. கரண்ட் கட் ஆனவனையும் யாழினிக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்திருக்குது. யாழினியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பேயினா அவங்களுக்கு பயமாங்க. அவங்களோட ஊர்லேயும் சரி, அவங்களோட பாட்டி ஊர் ஒன்று இருக்குதான், இந்த ஊர் நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னாங்க, கொலம்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னாங்க. மற்ற எந்த டிஸ்ட்ரிக்ட் நேமோ இந்த ஒரிஜினல் நேமோ யூஸ் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் அதை யூஸ் பண்ணலை. என்னென்னா, அவங்க பாட்டி வீட்டுக்கெலாம் போகும்போது ஏகப்பட்ட அமானுஷங்களை பார்த்துருக்குறாங்க. பேய் ஓட்டுறதுக்கு தனியாக இடங்கள்லாம் இருக்குதாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி இந்த மேல்மலையனூர் அம்மன் கோயில்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அப்புறம் அந்த கலைவைன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்களே தப்பாக சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்தில் கலவை அப்படிங்கிற ஏரியாவில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் அது பேய் ஓட்டுறதுக்குன்னே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாங்க. அது போக மேல்மலையனூரில் நான் சொன்ன கோயிலுமே தனியாக, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பின்னாடி இந்த மயான கொள்ளை ஏதோ சம்திங் சொன்னாங்க, அங்கே பேய் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி தான் இங்கே எப்படி இருக்குதோ, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே ஸ்ரீலங்காலையுமே அதுக்குன்னு தனியாக இடங்கள்லாம் இருக்குதாங்க. நிறைய பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிந்த இடங்கள் இருந்தால் அதை கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட கோஸ்டிஸ் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, நானுமே தெரிஞ்சுப்பேன். ஸோ யாழினிக்கு இப்போ கரண்ட் போனதும் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படப்படன்னு வந்துருக்குதுங்க. பக்கத்தில் இந்த பொண்ணுங்களாம் டக்குன்னு இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு அந்த கேண்டில் லைட் வெளிச்சத்திலேயே எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி, வேணாம் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது, எனக்கு பேயினாலே அலர்ஜி, நீ வேற நம்மளோட ஹாஸ்டல் மாதிரியே இருக்குன்னு சொல்கிற, வெளியே வேற அதுக்கேற்ற மாதிரியே சத்தம் கேட்டிருக்குது. சரியான மழை பெஞ்சு முடிச்சிருக்குதுங்க அந்த பொண்ணு கதை சொல்லி முடிக்கும் போது. அதனால தண்ணி சொட்டுதா இல்லை உண்மையாகவே பாத்ரூமில் தண்ணி சொட்டுதான்னு தெரில. அதனால பயமாக இருக்குது. இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாழினிக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே பயமாக இருக்குது. இருந்தாலும் அதை கண்டுக்காமல் அடுத்த பொண்ணு, அதாவது இன்னொரு பொண்ணு அவங்களோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது அடுத்த பொண்ணு ஸ்ரீலேகாங்கிற ஒரு பொண்ணு அவங்களோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் எல்லா அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குதான். எனக்கு அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்காங்கிறது தெரில. பட் நீங்கள் அங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்களும் அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாங்கிற பகுதி நம்ம ஊரில் இருக்கிற இந்த கொடைக்கானல் ஊட்டியை விட பயங்கரமான ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே சூப்பராக இருக்குமா. அங்கே 24/7 ஃபாக் இருக்கிற அந்த ஸ்டேஜ்லாம் இருக்குதான், அதாவது அந்த மாதிரி சீசன்லாம் இருக்குதான் அங்கே. அப்படி ஒரு சீசனில் இந்த ஸ்ரீலேகாங்கிற பொண்ணு அவங்களோட வெக்கேஷனுக்காக, ஒரு லாங் வெக்கேஷனுக்காக அவங்க அப்பா அம்மா தங்கச்சியோட இந்த ஸ்ரீலேகா பொண்ணு வந்து போயிருக்கிறாங்க. இவங்க 4 பேர் தான் போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்துருக்கிறாங்க. இந்த ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ரெண்டலுக்கு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் பங்களா மாதிரி எடுத்துருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னா சுற்றிலும் காடாக இருக்குமாங்க. ஹில் ஸ்டேஷனில், டாப் ஹில் ஸ்டேஷனுக்கு கீழே கொஞ்சம் கீழே இருக்குமா. சுற்றிலுமே செம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குமா. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குமாங்க. 24 மணி நேரமும் இவங்க போன டைமில் ஃபாக் இருந்துக்கிட்டே இருக்குமா. நைட் நேரம் சுத்தமாக கண்ணே தெரியாதான். இப்படி ஒரு ஏரியா இருக்குது, இங்கே ஒரு பங்களா இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பங்களால தான் இவங்க ஸ்டே பண்ணுறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே ஸ்ரீலேகாவுக்கு பயமாக இருந்திருக்குதுங்க. அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, அம்மா எனக்கு நம்ம சரியாக படலை, நம்ம வேணால் வேறு எதனா ஒரு ரெசிடென்சி மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, பெருசாக ஒரு நிர்வாகம்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எதனா சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பங்களா வேணான்னு சொல்ல அவங்க அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே, அம்மா பயப்படாத, அப்பா இருக்கிறாரு, நான் இருக்கிறேன், பாப்பா இருக்கிறா, பாப்பா வந்து நீ தான் பார்த்துக்கணும், நீயே பயந்தா பாப்பாவை யாருமா பார்த்துக்கிறது, பாரு பாப்பாவே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. அவங்க பாப்பாவுக்கு ஒரு 7-7.5 வயசு தான் இருக்குமாங்க. அவங்க ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, எங்கேயோ வெக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம், குழுன்னு இருக்குது, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற சின்ன பொண்ணு. ஆனால்
இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்திருக்குது. அது போக ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்திருக்குதுங்க. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் இந்த ஸ்ரீலேகாவோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இந்த பொண்ணுக்கு தோணி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்ரீலேகா இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது, அவங்க ஃபேமிலியும் வந்ததே கிடையாது. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீலேகாவோட பேர் அங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி தெரியும்? எப்படி உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க? இந்த பொண்ணுக்கு ஒருவேளை பயத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு கற்பனைலாம் வருதா, ஒரு மாதிரி இல்யூஷனாக க்ரியேட் ஆகுதா இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. இந்த வீட்டோட அமைப்பு கீழே ஒரு பெரிய ஹால் இருக்குமா, இந்த டைனிங் டேபிள் அப்புறம் கிச்சன்லாம் இருக்குமா, ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டும் இருக்குமா, காமன் ரெஸ்ட் ரூம். மேலே தான் ஒரே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம். இந்த குழந்தைங்களாம் போனாங்கன்னா 2 பேர் அங்கே தங்கலாமா, அந்த மாதிரி ஒரு பெட்ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம். இந்த குழந்தைங்க ரூமில் பாத்ரூம் கிடையாது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகணும், அப்படி இல்லைனா கீழே தான் வரணும். இதுதான் இந்த வீட்டோட அமைப்புங்க. இவங்க தங்க போகிற அந்த பங்களாவோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பாராம். அவர் தான் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சார் நைட்டு 7 மணி வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் 7 மணி ஆயிடுச்சுன்னா டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுங்க, விண்டோ எல்லாத்தையும் மூடி வச்சுருங்க. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஃபாக் க்ரியேட் ஆயிரும். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பனி போக மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். வெளியே வந்தீங்கன்னா மிஸ் ஆகிடுவீங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க, மோஸ்ட்லி லைட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஹால்லையோ இல்லை ரொம்ப ரொம்ப லைட்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. காட்டு விலங்குகள் எதனா வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிக்னல் கொடுக்கறதுக்கு. குழந்தைங்களாம் வச்சுருக்கிறீங்க. இது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புன்னு தெரிஞ்சே தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி லைட்டாக ஒரு பயம் வருது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள். ஓகே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் அன்னைக்கு நைட்டு ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க, 6-6:30க்கெலாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த குழந்தைங்கள. அவர் சொன்ன மாதிரியே வெளியே ஒன்று கூட தெரியலையாங்க. சுற்றிலுமே இப்போ ஒரு மேக கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு நம்ம உட்காந்தோம்னா எப்படி இருக்கும்? இந்த ரூமில் ஃபுல்லாக ஃபாக் இருந்துச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? பக்கத்தில் யாராச்சும் நின்னாங்கன்னா கூட தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு வீட்டை சுற்றி ஃபாகம். வீட்டுக்குள்ளே எல்லாமே தெரியும், யார் யார் எங்கே இருக்கிறாங்க. அது நார்மலாக தான் இருந்திருக்குது. செம்ம குளிராங்க, ஃபேனு எதுவுமே கிடையாது. அதான் சொன்னேனே, இங்கே இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனை விட பயங்கரமாக இருக்குமோ. ஃபேன் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஒரு மாதிரி குளிரில் 2 குழந்தைங்களையும் படுத்து தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் தான் இவங்க 4 பேருமே படுத்துருக்குறாங்க. தூங்கவும் செஞ்சிடுறாங்க. ஒரு 8:30 மணி இருக்குமாங்க. இந்த 7 வயசு குழந்தை இருக்கு இல்லையா, இந்த ஸ்ரீலேகாவோட தங்கச்சி, அந்த பொண்ணு எந்திரிச்சு அவங்க அம்மாவை எழுப்பி, மா வெளியே ஒரு அக்கா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விளையாடுறதுக்கு, நான் போயிட்டு வரவா, நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லாத வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்ல இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சுத்திலுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான், யாருமே கிடையாது. இந்த வீட்டில் ஹவுஸ் கீப்பிங் 2 பேர் இருக்கிறாங்க. வயசான ஒரு அம்மாவும் அவங்களோட பையன், அவருக்குமே கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஏன்னா அவருக்கு கல்யாணமாகி அந்த பொண்ணு இறந்து போய் அவருக்கு குழந்தைங்க யாருமே கிடையாதான். ஸோ இந்த வீட்லேயே தான் இருக்கிறாங்க அவங்க 2 பேருமே. அவங்களுக்கு இந்த வீட்டை பற்றி A to Z எல்லாமே தெரியும். கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, கிச்சன்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க ஸ்ரீலேகாவோட அம்மா எந்திரிச்சு அவங்க ஹஸ்பண்டை எழுப்பி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க, பயமாக இருக்குன்னு சொல்ல அவர் திட்டுறாரு, கனவு எதுனா கண்டிருப்பாமா, இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்னையும் ஏன் எழுப்புனேன், மார்னிங் வெள்ளன்னு எந்திரிச்சாதான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாகவே ஈவினிங் டைமில் ஃபாக் வருதோ மார்னிங் ஒரு 7-7:30 மணிக்கெலாம் கலைஞ்சிருமோ. அதனால மார்னிங் எந்திரிச்சு தான் இந்த ஏரியாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இருக்கிறாரு ஸ்ரீலேகாவோட அப்பா. இப்போ அந்த குழந்தை எந்திரிச்சு அவங்க அம்மாவை எழுப்பி விட்டது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலேகாவுமே இவங்க பேசுகிற அந்த பேச்சு இந்த சத்தத்திலேயே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிடுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை இவங்ககிட்டே சொல்லியிருக்காங்க, அக்கா வெளியே ஒரு அக்கா என்னை விளாட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும் விட மாட்டுறாங்க, இப்போ சாமி நானே ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிறேன், நீ வேற என்னத்தையும் சொல்லி கிளப்பி விட்டுறாதுன்னு சொல்லி பக்கத்துலேயே படுத்து கட்டி பிடிச்சிட்டு தூங்க வச்சுட்டாங்களாம். அவங்களும் தூங்கிட்டாங்களாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களோட அப்பாவும் அம்மாவும் கீழே போயிட்டு இந்த ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்க இல்லையா, அவங்க சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க இவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அவங்க கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லும் போது அவங்களோட மொழியே சரியில்லையா. அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு, இல்லையம்மா அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே ஸ்ரீலேகா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கத்தி இருக்கிறாங்க. பயந்து போய் உங்க அப்பா அம்மா அந்த 2 ஹவுஸ் கீப்பிங் வெளியே ஓடி வந்து பார்த்தா இவங்க இந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த ஜன்னலுக்கு வெளியே தான் ஒரு அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆக்சுவலா இவங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஆனால் கீழே சகதி இருக்குமாங்க, ஈரமான சகதி நிறைய அங்கனக்குள்ள ஃபுல்லா கொத்தா கிடக்குமா. அதுல ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்குதுங்க. 4 விரல் தான் இருக்குது, 4 விரல் தான் இருக்குது காலுக்கு. இது என்ன ப்ரோ, வேற யாருனா வந்திருப்பாங்க, இல்லை யாருனா அந்த சைடு எதனா மிருகங்கள் எதனா வந்திருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, இவங்களோட மேலே அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா,
அதில் நடந்து போன மாதிரி ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்குது. இந்த 4 விரல் வச்சு அந்த சகதியில் மிதிச்சுட்டு அதை வச்சு நம்ம விண்டோவில் நடந்தால் எப்படி இருக்கும் வெளியே? நைட்டு நல்லா தெரியும். இவங்க அந்த பொண்ணு சொன்னதுமே விண்டோவை பார்த்துருக்குறாங்க, அங்கே அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் எதுவுமே கிடையாது. மார்னிங் தான் அந்த ஃபுட் பிரிண்ட்டை இவங்க பார்க்குறாங்க. இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஹவுஸ் கீப்பிங்கை மிரட்டி கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இந்த வீட்டில் எதனா நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சார் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டில் சொல்லிடாதீங்க, இங்கே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்தாங்க, அப்பா அம்மா ஒரு பொண்ணு, சுரேகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கிறாங்க. அப்போவுமே இந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெளியே வந்தீங்கன்னா தொலைஞ்சிருவீங்க, ஃபாகாக இருக்கும், சுற்றிலுமே ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறனால வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்து தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு சுரேகாங்கிற பொண்ணு நைட்டு ஒரு 9-9:30க்கெலாம் அவங்க அப்பா அம்மா மேலே படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா 7-7:30 மணிக்கு மேலே வெளியே போக முடியாதுங்கிறனால வேகமாக படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மட்டும் வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்தவங்க வீட்டுக்குள்ளே போகவே இல்லை, மிஸ் ஆயிட்டாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் 2 பேர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, என்னடா அது எதனா கதவு ஓப்பன் ஆயிருக்கான்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா மெயின் டோர் ஓப்பனில் இருந்திருக்குது. பதறி அடிச்சுட்டு மேலே போய் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, அந்த பொண்ணையும் காணும். நைட்டு ஒரு 11:30லேருந்து 12 மணிக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே அந்த ஃபாகில். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு தான் போகணுமா, ஏன்னா தொலைஞ்சிருவாங்களாம். 4 பேருமே டார்ச் லைட்டை வச்சு தேடிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. நைட்டு முழுக்க அந்த 4 பேருமே தூங்கவும் இல்லை. விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அந்த மேனேஜர் வந்து தேடுறாரு. அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணை எங்கேயுமே காணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தும் தேடி இருக்கிறாங்க, எங்கேயுமே அந்த பொண்ணை காணும். அந்த பொண்ணு மர்மமான முறையில் அந்த காட்டுக்குள்ளே காணாம போயிருக்கிறாங்க. அவங்களோட பாடி கூட கிடைக்கலையாம். ஆனால் அந்த ஃபேமிலி அங்கேருந்து போனதுக்கப்புறமா வேறு வழி இல்லை, அவங்களுக்கு இங்கேயும் இருக்க முடியாது இல்லையா, போயிடுறாங்க. அவ்வளோதான், அவங்க மிஸ்ட்ரியான ஒரு முறையில் காணாமல் போயிட்டாங்க. இந்த ஏரியாவே வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து அவங்க போனதுக்கப்புறமா இந்த ஹவுஸ் கீப்பிங் 2 பேர் அங்கே தானே இருக்கிறாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுத்தீ போல் அந்த ஏரியாவில் பரவி நிறைய பேர் வரதே இல்லை. 2 வருஷமாக அந்த இடத்துல காலியாக தான் இருக்குது. அதாவது கெஸ்ட் யாருமே வரல, இந்த ஹவுஸ் கீப்பிங் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும் அங்கே இருக்கும்போது நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே இந்த ஹவுஸை சுற்றிலுமே யாரோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே நடமாடுற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. பயந்துட்டு இவங்க பார்த்ததே கிடையாதான், ரொம்ப நாளாக பார்க்குறதே கிடையாது. இந்த ஹவுஸ் கீப்பிங் அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த வயசான அம்மா எந்திரிச்சு பார்க்கவே இல்லையா ஜன்னலில், அவங்க பையனையும் பார்க்க விடலையாம். வேணாம் பார்க்காத, ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கயிறுலாம் வெளியே கட்டுறது, நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் அந்த வீட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு நாள் இந்த அம்மாவோட பையனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குது. நைட்டு ஒரு 1 மணி இருக்குமா. எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கெல்லாம் அந்த ஜன்னல்லாம் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. வெளியே இருக்கிறது உள்ளே தெரியும், உள்ளே இருக்கிறது வெளியே தெரியும், கண்ணாடி மாதிரி. அதில் ஸ்க்ரீன் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அதை போடலை. இவங்க மட்டும் தானே இருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி போகிறத பார்க்குறாரு. யூரின் போயிட்டு இருக்கிறாரு, வெளியே யாரோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுறது அந்த ஜன்னலில் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே நின்றுருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கை மட்டும் இப்படி தூக்கி இந்த ஜன்னலை வந்து இப்படி டொக் 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 டொக்னு தட்டி இருக்குதுங்க. தூக்கி போட்டுருக்குது மனுஷனுக்கு. யாருமே கிடையாது வெளியே, ஒரு மாதிரி ஃபாகா தான் இருக்குது. பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி போய் அந்த பாட்டி கிட்ட சொல்லியிருக்காரு, அதாவது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவங்க வேணாம் வெளியே போக வேணாம், கதவு மூடிடுன்னு சொல்லிட்டு படுத்தே இருந்திருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சவுண்டு கொடுக்காத, அப்படியே அமைதியா இருன்னு அவங்க சொல்லி அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல கிச்சன்ல இருக்கிற விண்டோவையும் மெயின் டோருக்கு பக்கத்துல இருக்கிற விண்டோவையும் இந்த மாதிரி தட்டி இருக்கிறாங்க. 4 பக்கமும் கேட்குது, மேலையும் தட்டுறாங்க. எப்படி ஒரே நேரத்தில் எல்லா விண்டோவையும் ஒரே மாதிரி தட்ட முடியும்? அவங்களுக்கு அன்னைக்கு உயிரே கையில் இல்லையாங்க, ரொம்ப பயந்துருக்கிறாங்க. அது போக வெளியே இருந்து ஒரு பொண்ணோட அழுகுரல். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல, ஐ வாண்ட் மை மாம் அண்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்களாம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த வயசான அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் எட்டி பார்த்துருக்காங்க. இந்த கிச்சன் விண்டோ வழியா எட்டி பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு புகையாங்க வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்குதான். அந்த புகை அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விண்டோ சைடு பார்க்கும்போது எல்லா பக்கமுமே ஒரு கருப்பு புகை நின்றுட்டு இருந்திருக்குது. இதை பார்த்து அலறி அடிச்சுட்டு அந்த அம்மா வாயை பொத்திட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க. அவங்களோட பையனையும் அலர்ட் பண்றாங்க, அமைதியா இரு அதுவாவே போயிடும் சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லையா. காலையில அந்த நிர்வாக பொறுப்புக்கு வருவார் இல்லையா மேனேஜர், அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் இந்த மாதிரிலாம் நடக்கதாமா செய்யும், காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஹவுஸ் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் காமனான விஷயந்தான், ஆனால் வீட்டுக்குள்ளே வராது, நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் மந்திரிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கயிறு கட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் கண்டுக்காதீங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 வாரமாக இவங்க 2 பேருமே அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களாம் லீவ் போட்டு. ஊருக்கு போனதுக்கப்புறமா வேறு வேலை இல்லாமல் இவங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்கிற காரணத்தினால, வேறு எங்கேயும் வேலையும் கிடைக்காத காரணத்தினால மறுபடியும் இதே இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க ரிட்டன் மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாங்கங்கிறது இந்த மேனேஜருக்கும் தெரியுமா.
ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கேயே வந்து வேலைக்கு இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஏரியாவோட பாஸ்ட். இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த பொண்ணு ஸ்ரீலேகா இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த மேனேஜரை கூப்பிட்டு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு அன்றைக்கே கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காமல் அங்கேருந்து உடனே கிளம்பியிருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே பெண் குழந்தைகள், ஒரு குழந்தை வேற சின்ன குழந்தை, அந்த குழந்தை பார்த்துருக்குது. ஒரு அக்கா வந்து என்னை விளையாடுறதுக்கு வெளியே கூப்பிட்றாங்கன்னு வேற சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ சுரேகாவோட ஆவி தான் அங்கே வந்திருக்குங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி வந்துட்டாங்களாம். வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களாம். அங்கேயே அந்த ஹில் ஸ்டேஷன்லேயே ஒரு பெரிய ரெசிடென்சி மாதிரியான ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, மொத்தமாக இருக்கும் ரூம்லாம், அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போய் தங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்ரீலேகாவோட தங்கச்சி அந்த ஆத்மாவை பார்த்தாங்க இல்லையா, அக்கா கூப்பிட்றாங்கன்னு, அந்த பொண்ணுக்கு 2 நாளாக ஹெவி ஜுரமாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்க ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சான். என்ஜாய் பண்ணவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்பவே மைண்ட் அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்களாம், அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்களாம். இதுதான் ஸ்ரீலேகாங்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் ஹாரர் இன்சிடென்ட்டாங்க. இதை சொல்லி முடிக்கும்போது இவங்களோட வீட்லேயும் டிட்டோ அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ப்ரெசண்ட்டில் இந்த 8 பொண்ணுங்க உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ இந்த யாழினிக்கு நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புனாங்களே, இந்த பொண்ணுக்கு இன்னுமே ஒரு மாதிரி தூக்கி போட ஆரம்பிக்குது. யார் இந்நேரத்தில் கதவை தட்டுறது? வார்டன் கிடையாது. 8 பேருமே இந்த வீட்டில் இருக்கிற 8 பேருமே ஒரே ரூமில் தான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யார் இந்நேரத்தில் வந்து கதவை தட்டுறது? பயந்துக்கிட்டே போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க. இதுக்கப்புறம் யாருமே ஹாரர் இன்சிடென்ட்டை பேச வேணாம்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருமே பேசலையாம். அன்றைக்கி நைட்டு ஒரே ரூமில் தான் படுத்து தூங்கியிருக்கிறாங்க 8 பேருமே. அவங்களுக்கு ஏகப்பட்ட அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் வெளியே கேட்டிருக்கு. கொலுசு சத்தம், பாத்ரூமில் யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சத்தம், இவங்களோட டோரை நாக் பண்ணுற மாதிரி சத்தம், இந்த மாதிரி இவங்களோட கதைகளில் என்னென்னலாம் பேசுனாங்களோ இந்த எல்லா சத்தமுமே ஒருத்தர் 2 பேருக்கு இல்லைங்க, 8 பேருக்குமே கேட்டிருக்குது. ஒருவேளை இதெல்லாம் இவங்களோட கற்பனையாக கூட இருந்திருக்கலாங்கிறது தான் என்னோட ஒரு விஷயங்க. என்னென்னா இவங்க எல்லாருமே பேசின அந்த கதைகளில் இருந்து ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குதுன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே அது கற்பனையில் வந்த ஒரு விஷயமாக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். அண்ட் இதுதான் நமக்கு இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா யாழினி, அந்த பொண்ணுக்குமே ஃபஸ்ட்டு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு ரியல் லைஃப்பில் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காது மாற்றி காது சொல்கிறது தான். இவங்களோட தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் இந்த பேய் ஓட்டுறது எல்லாம் பார்த்துருக்குறாங்களே ஒழிய நேராக பார்த்ததில்லை, நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஒரு ஹாரர் இன்சிடென்ட்டை. இப்போ அந்த பொண்ணு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல தான். ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸே உருவாகி இருக்கு. இதை என்கிட்ட அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னதை என்னோட நரேஷனில் நான் உங்களுக்கு அப்படியே ஒப்படைச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லையுமே இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கும், அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடிஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. எல்லாருக்குமே மறுபடியும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். எங்கடா வரீங்க? தீபாவளி கொண்டாடலையா? மேலே ஏறு. அந்த சேர்ல உட்காந்தா எப்படிப்பா உனக்கு? நிக்கிறதுக்கு வேற என்ன ஸ்கூல் பெஞ்சில் நிக்கிறாரு? யோ 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 என்னத்தையாவது கிளப்பி விட்டு அங்க போய் பேசினா கேட்காதியா, இங்க பாரு இதுல பேசினா தான் கேட்கும். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிடு. ஹாப்பி தீபாவளி. எங்க பூலா மாட்டிக்காங்க எங்க அம்மா. எங்க ரெட் கலர்ல குப்பை வண்டிக்கு ஆயுத பூதை இந்த இது பூலாம் மாட்டிருக்கேன்ல, அதுல இருந்து ஒண்ணு தூக்கி அவனோட குப்பலாரி இருக்குல்ல அதுக்கு மாட்டி விட்டு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். ஆடா பாவி, அங்க இருக்கிற பூவை கலட்டி உன்னோட குப்பை வண்டிக்கு டாய்ஸ்க்கு மாத்தி நீ ஆயுத பூஜை கொண்டாடுனியா? இது முதல்ல தீபாவளியை பத்தி பேசியா? தீபாவளி கத்தாதீங்க, நான் வேற வால்யூம் அதிகமா வச்சிருக்கேன் அதுல. எங்க நம்மளுக்கு தீபாவளியா? சரி, தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியாச்சா? இன்னும் வாங்கல. அதுக்கு தான் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் போயிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் போயிட்டு நாளைக்கு நம்மளோட ட்ரெஸ் என்ன, அர்ஜுனையாவோட காஸ்டியூம் என்ன, நாங்கள் எப்படி தீபாவளி எங்கள் வீட்டு தீபாவளி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் வரும். ஸோ அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் வந்து பாருங்கன்னு சொல்லிடுங்க.
பாப்பா கிட்ட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் ஒன்று ஏண்டா அஞ்சலி பிரபாகரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல மிஸ்டர் பிரபாகரனை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. மிஸ்டர் பாப்பா கிட்ட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை. ஐ பிரபாகரனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. எல்லாத்துக்கும் ஷவுட் அவுட் பண்ணிட்டு போறாரு. ஆமா, போயா சூப்பர்யா நீ. இந்த வரேன் வந்துட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஹாப்பி தீபாவளி மக்களே. இந்த கதையை சொல்லும்போது வந்து எனக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸோட தான் நான் சொன்னேன். ஆல்ரெடி நாளைக்கு தீபாவளிங்கிறனால வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏரியாவில். டப்பு டமுக்கு டுமுக்குன்ட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேறு விளக்கமாற கொண்டுட்டு அங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பாருங்கள். இப்படி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸுக்கு நடுவில் நம்ம எப்படியோ சாதிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணு. வாயில் புண்ணு வந்துருக்குதா? இப்போ நான் உனக்கு பேசக்கூடாது, அவ்வளோதானே? டயரு வரேன், பாய்ங்க. இங்கெல்லாமா பாப்பா இருக்குவ? எப்பா ஏய் போப்பா முதல்ல. ஃப்ரேம்குள்ளே வராத, போ அங்கிட்டு போ. எப்பா ஏய் என்னப்பா நீ அநியாயம் பண்ணுறப்பா நீ. கொஞ்ச நேரம் கழிச்சு துடைக்கலாம், இரு ஒரு ½ hour. ஐயோ பார்த்தீங்களா கோஸ்டீஸ், எல்லாரோட கையிலையும் விளக்கமாறு இருக்கும். கேட்டால் என்னை வந்து நீ வந்து பேய் வந்தால் விளக்கமாறு வச்சு அடிக்கணும்னு இருக்காங்கல்ல, அந்த பேய் வேறு யாரும் இல்லை, இவ தான். போ ஐயோ போ, இந்தா போ. அடுத்து ஒரு வானரம் வரும். அந்த வானரம் எப்பா எப்படியாச்சும் போட்டணும்ப்பா இன்னைக்கு எடிட் பண்ணி. இவளை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வானரம் ஒன்று வரும், அதுக்குள்ளே எடுத்து முடிச்சிடணும். எப்படியாச்சும் எடுத்து முடிச்சிட்டோம்னா. மாப்பு எடுத்துகிட்டு வருவியா? இங்கே பாருப்பா ஏய் இப்போ சாம இருப்பா, ஒரு ½ மணி நேரம் விடுங்கப்பா, டக்குன்னு முடிச்சிடறேன். சின்ன ஸ்டோரி தான்ப்பா, ரெண்டுமே குட்டி ஸ்டோரிப்பா தம்பி. நான் வந்துடுறேன். Let me sing a good story, pay attention, listen to me. டேய் எப்பா சாமி அமைதியாடுறா, நீ வராத போடா. அடுத்தடுத்து வராங்களே. டேய் போடா, போய் ட்ரெஸ் போட்டு வா போ. ஏய் சும்மா சொன்னேன் அப்பா, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரப்பா. எப்பா சாமி அமைதியாடுறா.